கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எரேமியா 30:10. என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியமான வாக்கு தத்தத்தை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து தருகின்றார். தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நீங்கள் பயப்பட வேண்டாமா, கலங்க வேண்டாமா, நீங்கள் அமர்ந்து சுகித்து ஆண்டவரை ஆராதித்து அமெரிக்கையான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தத்தளிப்பு உங்களை விட்டு மாறிவிடும். பல்வேறு சூழ்நிலைகளை குறித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே, கலங்கிக் கொண்டிருக்கிறோமே, பயந்து கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் இந்த காலை நேரத்திலே பயத்து நாவியை எடுத்து போடுகிறார், தத்தளிப்பு நாவியை எடுத்து போடுகிறார், கலக்கத்து நாவியை எடுத்து போடுகிறார். ஒரு தெய்வீக சமாதானம் யாக்கோபின் கூடாரத்துக்குள் இறங்குனது போல உங்கள் வாழ்க்கையிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் முழுவதும் அந்த தெய்வீக சமாதானத்தினாலே, தெய்வீக சந்தோஷத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், சுகித்து வாழ்வீர்கள், சிறப்பாய் வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே அப்பா, தத்தளிப்பு எங்களை விட்டு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், கலக்கம் எங்களை விட்டு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பயம் எங்களை விட்டு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஆசீர்வாதமான தைரியம் எங்களுக்குள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் தைரியத்தின் ஆவினாலே நிரப்பி பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.